Please subscribe to channel Tigon to stay updated with more information. உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். ரொம்ப நாளாகி போச்சு, நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இன்றைய பதிவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சித்திரை 1 பராபவ ஆண்டு பிறந்து நம்ம ஆண்டு பலன் போடலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம போட்டுருந்தோம். எப்பவுமே நம்ம போடாதாங்க, இந்த வாட்டி நிறைய பேர் கேட்டாங்கன்றதுக்காக போட்டோம். அந்த மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை யாருமே கேட்கல. அதே நேரத்தில் குரு பயிற்சி பலன்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் இந்த பராபவ ஆண்டு புத்தாண்டுக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் ரொம்ப பெரிய நீண்ட நாள் இடைவெளி ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்த ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட 42 நாள்லேயே குரு பயிற்சி வந்துடுது. அப்படின்றதுனால இந்த பராபவ ஆண்டு பலன்களையே நம்ம ஏற்கனவே அந்த ஆண்டு பலன்களையும் நம்ம பராபவ ஆண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களோட சேர்த்து இந்த பராபவ ஆண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும் பலன்கள். அப்படின்னு தனித்தனியாக நம்ம போட்டு போர் அடிக்க வேண்டாம்ன்றதுக்காக ரொம்ப ஒரே பதிவாக நம்ம இந்த வாட்டி பண்ணுறோம். இந்த வாட்டி இன்னொன்று ஹைலைட்டாக நம்ம வளவலன்னு நிறைய பேசாமல், இந்த சுக்கரன் இங்கே இருக்காரு, அங்கே இருக்காரு, குரு இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கதை இழக்காமல் கரெக்டாக ஒரு 4-5 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டுகள், எது ஹைலைட்டான பாயிண்ட்டுகளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் விரும்புகிறீங்க. 12 ராசிகளுக்கும் ஒரே பதிவாக நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். எல்லோரும் பொறுமையாக எல்லா ராசிக்குமே இந்த பதிவிலேயே கேட்டுடுங்க. ரைட், வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ குரு பயிற்சி, இந்த ஆண்டுக்கான குரு பயிற்சி 2026க்கான குரு பயிற்சி மே 26 பகல் 11:12 நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல போகணும்னாக்கா 11:12 பகல் 11:12 வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுது. கரெக்டாக 26/5/2026 அன்று வைகாசி மாதம் 12ஆம் தேதி, மே 12 வந்துச்சுங்க. வைகாசி 12, ஆங்கில மாதம் மே மாதம் 26ஆம் தேதி, 26/5/2026 பகல் 11:12 வியாழக்கிழமை மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த குரு இந்த வருஷம் கொஞ்சம் ததிக்கிணத்துவம் பண்ணுறாரு. ஏன்னா கடகத்துலேருந்து திருப்பி அவர் சிம்மத்துக்கு போகிறாரு, சிம்மத்துலேருந்து திருப்பி கடகத்துக்கு போகிறாரு. ஸோ அவர் கொஞ்சம் நிலையாக இல்லை. அவர் உச்ச வீட்டில் இருந்தாலும் நிலையாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதே நேரத்தில் குரு பலன் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது எல்லாருக்குமே தெரியும். சனி பகவானுடைய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 4 பயிற்சி தான் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த 4 கிரகங்களும் தான். அந்த வகையில் இப்போ குரு கடகராசியில் உச்சமடைய போகிறார். ஸோ இந்த உச்ச குரு என்ன பண்ணுவார் 12 ராசிகளுக்கும் ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். மொத்தமாக ஒரு 7 பாயிண்ட் நம்ம சொல்லலான்னு பார்க்குறோம் ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதாரம், திருமணம், குழந்தை, வெளிநாடு வாய்ப்பு, உத்தியோகம் அல்லது தொழில், உடல் நலம் அண்டு வீடு வாகன யோகங்கள். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு குரு பகவான் ரொம்ப அற்புதமாக விரயஸ்தானத்தை பார்க்குறார். சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளாதாரம் உயரும். அதுக்கு அந்தளவுக்கு சம்பாதிச்சிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே, ஏன்னா சுகஸ்தானத்தில் வேறு குரு பகவான் இருக்காரு. அதனால் நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பம் மாதிரி செலவு பண்ணுவீங்க, சுப செலவுகளாக பண்ணுவீங்க. அந்த சுப செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்காமல் உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக உயரும். சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால திருமண யோகம், திருமணம்ன்றது சுபகாரியம் தான். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது எல்லாமே சுபகாரியம் தான். எஜுகேஷன், கல்வி, எல்லா சுபகாரியங்களுக்குமே குரு பகவான் தான் காரணமாக இருப்பார். ஸோ எல்லா செலவுக்குமே வீடு, வாகனம், வெளிநாடு வாய்ப்பு, கல்வி, தொழில் முன்னேற்றம் எல்லாத்துக்குமே அது சம்பந்தப்பட்ட முதலீடுகள், அது சம்பந்தமான தொழில்கள், சொத்து வாங்குறது எல்லாமே குரு பகவானுடைய அருளால் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதுலேயுமே அந்த பெரிய சார்ந்த குரு பகவான் பார்க்குறார். குரு வீட்டில் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய உழைப்பு மொத்தமே அதை நோக்கியதாக இருக்கும். அதனுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே அதுக்காக திட்டமிடுறது, அதுக்காக வளருது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதான் மேஷ ராசிக்கான அந்த முக்கியமான பலன்கள்.
அடுத்து ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து குரு பகவான் வராரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சத்துக்கு வராரு குரு பகவான். லாபாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுறது வந்து அந்த லாபஸ்தானத்தையே பார்க்கறது வந்து எல்லாமே லாபமா அமைய போகுது. மேசராசிக்கு எப்படி சுப செலவுகளாக நம்மளுக்கு இருந்துச்சு, அதுக்காக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்க போகுது உங்களுக்கு. குரு பகவான் வந்து நிறைய முதலீடுகளை ஏற்படுத்துவார், அதுக்கேற்ற லாபங்கள் நிறைய தருவார். ஸோ வந்து மேஷராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள். ஏன்னா சனி பகவானும் அங்கதான் இருக்காரு, அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு 3ஆம் இடத்துல இருந்து. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான பலன்கள். 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஒரு விசேஷமான பலன்களை நீங்கள் குரு பகவான் அதில் குரு பயிற்சியால் பண்ணலாம். திருமண வாழ்க்கைகள் கை கொடுக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும் திருமண வாழ்க்கைகள். ஏன்னா வந்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குழந்தை பாக்கியம், குழந்தை பேர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வந்து சகல சம்பத்துமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச 90% அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்து வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இவன் நல்லா ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு போறார், தனஸ்தானத்துல போய் உச்சமடைய போறார். அவர் வந்து ஜீவனஸ்தானத்தை போய் பார்க்க போறார், அங்கே சனி இருக்கார். ஸோ வந்து உங்களுக்கு யோகக்காரரான சனியை வந்து குரு பார்க்கக்கூடியது. குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறதுன்றது வந்து உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும், உங்கள் உழைப்புக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நான் உழைச்சதுக்கெல்லாம் லாபம் வரலன்னு நினைச்சிருந்தவங்களுக்கு அதுக்கான லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கான உழைப்பு, அங்கீகாரம் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு தான் வந்து திருமண பாக்கியங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அது வந்து 100% நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவில் வந்து அதனால பலன் கிடையாது. புத்திர சந்தான பாக்கியங்களும் பெரிய அளவில் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். கல்வி, வெளிநாடு, தொழிலை பற்றி சொல்லிட்டு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை நோக்கியான உங்களுடைய பயணம் வெற்றி அடையும். வெற்றிகரமான ஆண்டா வந்து உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால வந்து தனப்பெருக்கம் நிறையவே இருக்கும். சொத்து சுகம் சேருது, பொருள் பணம் கைமாத்தா இருக்கக்கூடிய பணங்கள் டெய்லி சர்ப்ளஸா எவ்வளவு பாக்கெட்ல இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார உயர்வு வந்து நிச்சயமா இருக்கும். அடுத்து வந்து கடக ராசி. கடக ராசிலேயே வந்து குரு பகவான் இருக்காரு, உச்சத்துல இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய விசேஷம்னாக்கா வந்து பொதுவாக வந்து ஜென்ம குரு இருந்துச்சுனாக்கா சரியா சொல்ல மாட்டார், செய்ய மாட்டாரு அப்படின்னு. ஆனால் கடகராசி அதில் வந்து ஒரு எக்ஸம்ஷன். அவர் வீட்லேயே வந்து அவர் குரு பகவான் உச்சம் பெறாரு. 7ஆம் வீடான சனி பகவானுடைய பார்வையை சனி பகவானை பார்க்குறாரு. அது இல்லாமல் அந்த சனி, அந்த 7ஆம் வீட்டு அதிபதி சனியே வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற ராசிக்கு. ஸோ வந்து பாக்கியங்கள் பெருகும். அதனால வந்து போன புண்ணியத்திலிருந்து அனுபவிச்ச புண்ணியங்கள், அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான சிறப்பான ஆண்டா வந்து உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மன கிளேஷன், கொஞ்சம் ஆசிலேஷன், மைண்ட் ஆசிலேஷன் இருந்தாலும் பெரிய அளவில் அது வந்து பாதிப்பை கொடுக்காது. எதை தேர்ந்தெடுக்கிறதுன்ற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் இருக்கும். பொருளாதாரம் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாக்கியங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுனால வந்து ரொம்பவே நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும், ஒரு நிலையான ஒரு இருக்கும். ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்காமங்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் இருக்கும். கடுமையான தோஷங்கள் பாதிக்கப்பட்ட திருமண ஜாதகங்களோட வந்து இந்த தோஷம் விலகி இந்த ஆண்டு வந்து திருமணத்துக்கான கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இதான் வந்து உண்மை. ஆயுள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குது, அற்புதமா இருக்குது. அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து குடும்ப விரயஸ்தானத்துல வந்து குரு பகவான் உட்கார்றாரு. விரயஸ்தானத்துல உச்சம் பெறாரு. அப்ப பார்த்துங்க எல்லாமே உச்சபட்ச செலவு தான், தடால் அடி தான். ஏற்கனவே வந்து அஷ்டமத்துல சனி இருக்காரு. அவர் வந்து 6-7 அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆனால் மருத்துவ செலவுகள் எல்லாமே சுபத்துவமா இருக்கும். அவ்வளவு செலவு பண்ணாலும் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிட்டோம், ஆரோக்கியம் பெருகுது அப்படின்னு வீண் பயத்தால, நோய்க்கான பயத்தாலேயே வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜுரத்துக்கு நீங்க வந்து ஒரு கஷாயம் வச்சு குடிச்சாக்கா போதுன்ற ஜுரத்துக்கு தேவையில்லாமல் போயிட்டு 2000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. மனசுக்குள்ள வந்து கற்பனைகளை வளர்த்துட்டு போய் முழு உடல் பரிசோதனை பண்ணணும். லேஸ்டா வந்து கேஸ்ட்ரபிளால வந்து செஸ்ட் எல்லாம் வலிச்சு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு சொல்லிட்டு ஹார்ட்டை போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். இப்படி வந்து அதீத கற்பனையால வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் எல்லாமே அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து எஜுகேஷன்,
திருமணம் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அளவுக்கு அதிகமான செலவுகளை உங்களை வந்து இழுத்து விட்டுரும். பிளான் பண்ணி நீங்கள் ஒரு காரியம் செய்வீங்க, அந்த அதெல்லாம் வந்து செலவு இருக்கும். அதுக்கு வந்து அஷ்டமத்து சனியும் ஒரு காரணம். ஸோ வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும், கொஞ்சம் கடனையும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கொஞ்சம் நிம்மதியாகும், உடல் சோர்வு அந்த மாதிரியான இருக்கும். கொஞ்சம் உடல் நலவில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆவரேஜான ஒரு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ரொம்ப மட்டமாகவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதான் வந்து சிம்மராசி. அடுத்து வந்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறாரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது வந்து அவர் 4-7 அதிபதியான அவர் வந்து மனைவி, தாய், வாழ்க்கை துணை, மற்றபடி நண்பர்கள், வெளிவட்டார பழக்கங்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும். யாரையாவது நினச்சி நீங்கள் இவங்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறவங்களாம் வந்து உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு வந்து ஆதாயத்தை அவங்களாவே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப நாளாக வராத காசுங்க, ரொம்ப நாளாக வராத கணக்கு வழக்குகள் முடிக்கிறது, கேஸு, கோர்ட்டு, வீட்டு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், சொத்து பாகம் பிரிக்கிறது, அது மூலிமா வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு வந்து தேடி வரும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது ஒரு கை வைக்கிறது, அது மூலிமா அவர் நிற்கக்கூடியது, அது வந்து ஆதாயமாக முடியும். இப்போ அப்படி சிம்மராசிக்கு இது உள்டாவா ஒரு 10 ரூபா செலவு பண்ண இடத்துல 5 ரூபா தான் செலவாகும், மீதி 5 ரூபா மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக பேசுவீங்க. அதுக்கான கால நேரம் இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு லாபங்களை அதிகமாக வழங்கி அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவர். அவங்களுடைய என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றக்கூடிய வந்து ஒரு இடத்துல வந்து குரு பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி வந்து நேர்மை, சத்தியம், நியாயம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கறதுனால அது கொஞ்சம் மனசுல வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திக்கிறவங்க அத்தனை பற்றியுமே நம்ம வந்து நேர்மையை எதிர்பார்க்க முடியாதுன்ற ஒரு தத்துவமும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு புரியும். 6ஆம் இடத்துல ராகு வந்து வெளிவட்டார பழக்கம் மூலியமா வந்து ஆதாயத்தை கொடுத்தாலும் இந்த சனி பகவானால கொஞ்சம் சில தொய்வுகள் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். அப்படிதான் வந்து இது கன்னிராசிக்கு ஒரு கலந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்குது. அடுத்து வந்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்துல 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் உச்சம் அடைகிறார். ஏற்கனவே 6ல் சனி அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கார். 5ஆம் இடத்து ராகு பிள்ளைகள் வழியில பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய வழியில வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கார். பிள்ளைகள் வந்து மனசுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க போக்குக்கு நீங்க போக வேண்டியது கட்டாயத்தில் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல ராகு வந்து பிள்ளைகள் இஷ்டத்துக்கு தான் நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம் துளாராசிகளுக்கு இருக்கும். நிச்சயமா வந்துட்டு அப்பா அம்மா உறவுகளில் வந்து கொஞ்சம் அப்பா புள்ள உறவுகள், அப்பா பொண்ணு உறவுகளில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா வந்து அதை வளர்த்து விடும். அதே நேரத்தில் வந்து 10ஆம் இடத்து குரு உச்சத்தில் இருக்கும்போது வந்து தொழில் மாற்றம், தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, பதவி இறங்குறது, இல்லை பதவி வேற இடத்துக்கு மாற்றுறது, விரும்பத்தகாத வேலைகளை பார்க்கறது, திட்டமிட்ட மாதிரியான இந்த ஆண்டு நம்மளுடைய பணிகளை, தொழிலை, உத்தியோகத்தை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாத ஒரு கட்டாயம். ஸோ அதெல்லாமே இருக்கும். ஆனால் வந்து எதுலையுமே நஷ்டம் வராதுன்றது தான் வந்து உங்களுக்கு பெரிய ஆறுதல். எல்லாத்தையுமே வந்து சனி பகவான் ஈடு கொடுத்துருவாரு, கடின உழைப்பை கொடுப்பாரு. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்ககிட்ட உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் வந்து உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு உண்மை தத்துவத்தை வந்து நிச்சயமாக தருவாங்க. அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், நேர்மையாக இருக்கும், உயர்வு நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து விருச்சக ராசி. விருச்சக ராசியுடைய 9ஆம் இடத்துல குரு உச்சமாக வர்றாரு. தனாதிபதி 2-5க்கான அதிபதி குரு வந்து 9ஆம் இடத்துல உச்சமாகும் போது வந்து சூப்பர் பலன்கள். உண்மையிலேயே வந்து விருச்சக ராசிக்கு தான் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட். குரு பகவான் வந்து குருவால வந்து 1000 எல்லாம் அற்புதமான பலன்கள் ஏற்படுவது வந்து விருச்சகம் தான். ஏன்னா விருச்சக ராசிக்கு வந்து குரு யோகத்தை தான் செய்வார். ஸோ அந்த வகையிலுமே வந்து அவர் வந்து தன்னுடைய விருச்சகத்தையும் பார்க்குறார். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறார். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது அதை விட அற்புதமான விஷயம். விரும்பிய காதல் திருமணங்கள், காதல் சக்சஸ் ஆகும், விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, வாழ்க்கை துணை மூலியமா யோகத்தை அனுபவிக்கக்கூடியது, பிள்ளைகளால் யோகத்தை அனுபவிக்கக்கூடியது, பிள்ளைகளுக்கு விரும்பிய படிப்பு, விரும்பிய கல்யாணம், அப்படின்ற திருமணத்துக்கான காத்திருந்தவங்களுக்கு திருமணம். ஸோ எல்லா பாக்கியங்களையுமே வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு உச்சபட்ச காலகட்டம். நினைச்சதெல்லாம் பொண்ணாகும், தங்கமாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அற்புத பலன்கள் வந்து குரு பகவான் உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கார். நேர்மையாக இருந்து அதை பயன்படுத்திங்க. ஏன்னா 5ஆம் இடத்து சனி நீங்கள் நேர்மை தவறுனா உங்களை வந்து வேற மாதிரி கொண்டு போய் நிறுத்துருவாரு. அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்து ராகு உங்களுக்கு வந்து தீய வழிகளை காட்டுவார். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னாக்கா மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து அஷ்டமத்து குரு உச்சத்தில்
ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிற குரு பகவான் இருந்தாலுமே வந்து அவருக்கு விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். அவருடைய பார்வைக்கான பலன்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல். மேலும் வந்து அஷ்டமத்தில் குரு உச்சத்தில் இருக்கும்போது வந்து தனுசு ராசி குரு பகவான் பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் வந்து வாக்குஸ்தானத்து சனி பகவான், வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய வந்து அவர் பார்க்கறதுனால வந்து உங்களுடைய சுக துக்கங்களில் வந்து ஒரு நேர்மை இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். தரிகட்டு போன வாழ்க்கையை வந்து ஒரு இதுதான் லிமிட்டேஷன், இப்படிதான் இத்தனை மணி எழுதுன்னு, இத்தனை தான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையை வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்திங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இதுக்கப்புறமா வந்து இப்படிதான் சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சரி பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு திட்டமிடாத வாழ்க்கை, திட்டமிட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் அதை பழகிப்பீங்க. அதுக்கான மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துப்பீங்க. உழைக்காத இடத்துலேருந்து, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு தன வரவுகள், சொத்து வரவுகள் அதெல்லாத்தையும் குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்துவார். அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து குரு பகவான் தருவார். அதனால் வந்து எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்கா வந்து இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு வந்து பராபவ ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து உண்மை. அடுத்து வந்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறாரு. மகர ராசியை பார்க்குறாரு. இவங்களுக்கும் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள். ஏன்னா 7 சனி விளக்கிடுச்சு. 3ஆம் இடத்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருக்கார். அது கூடவே வந்து இப்போ உச்ச குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அவர் வந்து 3-12 அதிபதியானது. இவர்களுக்கும் வந்து சுப செலவுகள் இருக்குது. பிளான் பண்ணது எல்லாமே 100% நடக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும், நல்லவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். எல்லாமே நியாயவான்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய அதிகாரிகள், மேலிடத்து அதிகாரிகள், வசதி படைத்தவங்க, இவங்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இடத்துக்காக கூடவே வந்து இருக்கும்போது வந்து வர்த்தகம், பொருளாதாரம், தனத்திற்கான அந்த கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு 10 கான்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப, தொழில் செய்கிறவங்களும் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உச்சபட்சமான பலன்கள் நிறையவே நல்லா கிடைக்கும். அதனால் வந்து ஒரு வீரியமாக எழுச்சி பெறத்துக்கும் வந்து ஒரு தைரிய வேஸ்டான துணிச்சலாக எதையுமே செஞ்சு அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் வெரி சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் தி மகராசிகளுக்கு 2026 வந்து ஒரு வெற்றிகரமான ஆண்டாக வந்து இருப்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆயுள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பார்த்துங்க, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தைகள் விடக்கூடாது, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தை படைக்கும். எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, பணம் நம்ம எதிர்பார்த்ததோட வந்துச்சுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாகவும் போகக்கூடாது. தேவையானது செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கான எச்சரிக்கை. அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசிக்கு வந்து 2-11 அதிபதியானவர் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். வந்து ஒரு வித்தியாசமான பலன்கள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்துட்டு இப்போ வந்து ஒரு சனி பகவான் இருக்காரு. பாத சனி இருக்குது 7 சனியில். பாத சனி வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு சனி பகவானால் நீங்கள் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினது பெரும்பாலும் இருக்காது. அதெல்லாத்தையும் மீட்டு கொடுப்பாரு. எங்கேயாவது வெளியில் இருந்தீங்கன்னாக்கா வந்து உங்களோட பூர்வீக இடத்துல வந்து உங்களை நிலச்சி இருக்க வைப்பார். திருமணம் யோகங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவார். திருமணம், பந்தம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். கடனை பெருளவு குறைப்பார். கடனே இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்க உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னே எல்லா கடனையுமே வந்து தீர்த்து வைப்பார். ஏதாவது இருந்தாக்கா வந்து கொடுக்கவே முடியாத அளவுக்கு அதை வந்து பஞ்சாயத்து மூலியமா யானைக்கும் பானைக்கும் சரின்ற மாதிரி, நான் உனக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை மாதிரி அந்த கடன்களை நேர்படுத்துவார். அதனால வந்து ஆரோக்கியத்தை நேர்படுத்துவார். உடம்புல வந்து ஏதாவது வந்து வியாதி வந்துச்சுனாலும் அதுவே வந்து ஏதாவது உணவுல வந்து சரியாகின்ற அதிசயங்கள் அதை நீங்கள் பார்ப்பீங்க. உணவே மருந்துன்ற அந்த தத்துவத்தை வந்து இந்த ஆண்டு நீங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி திருமண யோகங்கள், புத்திர பாக்கியங்கள் இதெல்லாம் வந்து சுமாராக தான் இருக்கும். வியாபாரத்தோட தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு உத்தியோகக்காரத்தில் 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வச்சுருந்ததுனால வந்து ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல வந்து ஒரு தலைமை பண்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அதெல்லாமே நல்லா இருக்கும். அது சனி பகவானும் தருவார், குரு பகவானும் தருவார், ராகு பகவானும் தருவார். திடீர்னு வந்து ஒரு விளையாட்டு சீட்டில் திடீர்னு யோகா மனைவி கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி வந்து திடீர்னு உங்களை வந்து அது ஒரு குமாஸ்தாவை இருந்து பக்கத்துலேயே மேனேஜர் போஸ்ட், அந்த மேனேஜர் இல்லாதனால உங்களுக்கு மேனேஜரை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உங்களுடைய சொந்த அலுவலகத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுத்து ஒரு பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்துவார் குரு பகவான். ஸோ அந்த அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவித்துட்டு காத்துட்ருங்க. மற்றபடி ஆயுள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குது. ரோகத்துலேருந்து முழுக்க வெளியே வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து மீன ராசி. ராசியாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல போயிருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார்.
9ஆம் இடத்தையும் பார்க்குறார். ரொம்ப இவங்களுக்கும் வந்து ஒரு அற்புதமான பலன்கள் காத்திருக்குது. மீனராசிகளுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தோஷங்கள் விலகுது. பூர்வீக சொத்துக்களை வந்து கிடைக்கிறது. பூர்வீகத்துக்கு சொத்துக்கள் இந்த கேஸு கோர்ட்டு வழக்கு, அதை வம்பு தும்பு பாகப்பிரிவினை எல்லாத்தையுமே வந்து கிளியர் ஆகி ஒரு நேர்கோட்டுக்கு வர்றது. அது மூலிமா பொருளாதாரம் உயருது. திட்டமிட்ட காரியங்களை வந்து அந்த பொருளாதாரத்தை வச்சு அதுக்கான ஒரு பெரும் முதலீடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படுது. அதை வச்சு நீங்கள் வந்து நீண்ட கால முதலீடுகளை பண்ணி அதை வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறது, அது மாதிரி வந்து பக்கா பிளான்டு லைஃப்பை வந்துட்டு நீங்கள் வந்து அட்மார்க்காக வந்து ரொம்ப ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஆக்குவீங்க. ஒரு லைஃபே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மாற்றத்துக்கான யோகத்தை வந்து இந்த ஆண்டு வந்து இந்த குரு பயிற்சி பராபவ ஆண்டு வந்து நிச்சயமாக தருவார். அதே நேரத்தில் வந்து ஆயுள் ஆரோக்கியம் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சி ஆகும்போது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் வீரியத்தில் இருக்காரு. அப்படி வந்து 7.5 சனியாக இருந்தாலும் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலுமே வந்து மனசு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதை விட்டுட்டிங்கனாக்கா வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஆகும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். எல்லாமே வெற்றி அடையத்துக்கு இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.